Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Solo Leveling Season 1 Episode 8. ஓபன் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல நம்ம சங்கு அவங்க அம்மாவை தான் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இப்போ அவங்க அம்மாவோட இட்டர்னல் ஸ்லீப் டிசீஸை சரி பண்ற அந்த எலிக்சர் ஆஃப் லைஃபை உருவாக்குற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. அது எங்க கிடைக்கும்னு பயலுக்கு நல்லா தெரியும். ஆனா அதுல இப்ப நம்ம பையகிட்ட ஒண்ணு கூட இல்ல. ஏன்னா அவன் இன்னும் அந்த கேசலுக்குள்ள போகவே இல்லை. அட போறதுக்கான சாவி எல்லாமே இருக்குது. ஆனா இப்ப அதுக்குள்ள போற அளவுக்கு இவன் ஸ்ட்ராங்கா இருக்கானா இல்லையான்னு தெரியல. சும்மா தெரியாம உள்ள போய் அங்க ஸ்ட்ராங்கான பீஸ்ட் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் இவன் நிலைமை. இவனும் செத்து போயிருவான். அதுக்கப்புறம் இவங்க அம்மாவையும் காப்பாற்ற முடியாது. தங்கச்சி அதுக்கப்புறம் லைஃப்ல கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவான். அதனால தான் லெவல் அப் பண்ணிட்டு ஸ்ட்ராங் ஆயிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலான்னு முடிவு பண்ணிட்டான். அதனால என்ன பண்ணிட்டான், நேரா அந்த யூஜின் ஹோ பையர்கானே அவனை மீட் பண்ணி அந்த 19 ரைடு போறதுக்கு ஓகே சொல்லிட்டான். அவனுக்கு என்ன சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா உடனே போய் சேர மாட்டான். ஒரு கண்டிஷன் ஒன்னு போடுவான். என்னன்னா டீம் சேர்த்திட்டு எல்லாம் உள்ள போக மாட்டாங்க. இவனும் அவனும் மட்டும் தான் உள்ள போகணுமாமா. ஆனா அந்த மாதிரி சீராங் டஞ்சனுக்குள்ள போகணும்னா மினிமம் ஒரு டீம்ல 8 பேராச்சும் இருக்கணும். அது எப்படி நம்ம மட்டும் போறதுன்னு கேட்டா அதுக்காக வேணா சில பேர்த்த ஹையர் பண்ணிக்கலாம். சும்மா டம்மியா இருப்பாங்க. இவங்களை இதுக்கு முன்னாடி கூட்டு போனானே டாங் சுப் அவன் பண்ண மாதிரி. ஆனா அது கண்டிப்பா ரிஸ்க் தான். பட் நம்ம பயலோட பிளான் என்னன்னா 2 பேர் மட்டும் இந்த 19 ரைடையும் முடிச்சாங்கன்னா இதுல சாவுங்கிறது சுத்தமா இருக்காது. நம்மால ப்ரொடெக்ட் பண்ணோம்னா இவன் ஒருத்தனை மட்டும் பண்ணா போதும். மட்டும் இல்லாம இவனோட சீக்ரெட்ஸும் வெளியில போகாதுல்ல. அதனால இப்படி ஒரு பிளான் பண்ணுவான். இப்ப இவங்க போக போற 19 ரைட்ஸ்லயும் யாருக்கும் எந்த ஒரு இன்ஜூரியும் இல்லாம பக்காவா ஹேண்டில் பண்ணாங்கன்னா யூஜின் ஹோ அவங்க அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணலாம்ல. இதை சொன்ன உடனே அவனும் ஓகே நான் கேட்ஸையும் மெம்பர்ஸையும் ரெடி பண்ணிடுறேன். அப்படியே கட் பண்ணி சாஹேங்கிற ஒரு எஸ்ராங் ஹண்டரை காட்டுறாங்க. அவன் நல்லா ட்ராக்ல ஓடி பிராக்டிஸ் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருப்பாளா. சடனா வாங்க வாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. என்னடானா மறைஞ்சிருக்கவன கரெக்டா சொல்லுவான். எஸ்ராங் ஹண்டர்னா சும்மாவா, அவன் ஆக்சுவலா அவ எப்போ ஃப்ரீ ஆவாலும் அப்ப பேசிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷனோட பர்சனல் டிபார்ட்மெண்ட் மேனேஜர். அதான் எஸ்ராங் ஹண்டரை ஹையர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருக்காருல்ல, அந்த வேலையை பண்றதுக்காக தான் வந்திருக்கான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஜின்ஹோ உங்க அப்பா கூட அப்படியே கார்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருப்பான். கொஞ்சம் பதட்டத்தோட தான் இருக்கான். அவர் என்ன சொல்லுவாரு, இந்த கேட் எல்லாம் உருவாகி 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. முன்னாடி தான் அதை ஆபத்தா பார்த்தாங்க. ஆனா இப்போ அதை பிசினஸா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த மொத்த உலகமே டோட்டலாவே மாறி போச்சு. அப்போ அவர் பக்கத்துல ஒரு நியூஸ் பேப்பர் காட்டுவாங்க. பெரிய பெரிய எலக்ட்ரிக் பவர் கம்பெனி எல்லாம் அவங்களோட பிரைஸை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்களோட நிலைமை எப்படி இருக்குதுன்னா டஞ்சன்ஸ் இல்லைன்னா ரிசோர்சஸ் இல்ல. அதனால தான் அவங்க அப்பா என்ன பிளான் பண்ணிட்டாரு, பேசாம நம்மளே ஒரு ஹண்டர்ஸ் கில்டு வச்சு அவங்க மூலியமா அவரோட கம்பெனியை டெவலப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்போ அதுலயும் ஒரு சின்ன பஞ்சாயத்து. ஹண்டர்ஸ் எல்லாருமே இந்த உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அதனாலேயே இந்த ஹண்டர்ஸ் அசோசியேஷன் என்ன பண்ணிடுறானுங்க, நல்லா பவர்ஃபுல்லா இருக்கிற ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே அவனுங்க பக்கம் இழுத்துக்குவானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்கள கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆக்ஷனுக்கு போகாத கேட்ஸ், அப்புறம் அந்த டஞ்சன் பிரேக், இது எல்லாத்தையுமே அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் பண்றாங்க அப்படி இப்படின்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லுவாரு. அப்புறம் ஹண்டர் கில்டு, அதுதான் இப்ப மிகப்பெரிய பிசினஸே. அவங்க டஞ்சன்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ற ஐட்டங்களை வச்சு இப்ப பெரிய கோடீஸ்வரங்கள் ஆயிட்டாங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 5 கில்டு இருக்குது. ஹண்டர்ஸ் கில்டு, ஒயிட் டைகர் கில்டு, ரீப்பர் கில்டு, ஃபேம் கில்டு, நைட்ஸ் கில்டு. இவங்க 5 பேர் தான் இந்த கண்ட்ரிலேயே பெரிய ஆளுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு மோனோபோலி, டஞ்சன் ரிலேட்டடான ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க தான் கையாளுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவரால சும்மா இருக்க முடியல. ஏன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. சொல்ல போனா கூலிப்படை கிட்ட கூட அவங்க ரிசோர்சஸ் கொடுப்பானுங்க. இந்த நாட்டுல இவங்களும் ஒரு பெரிய மெம்பர்ஸ் தானே, அதுக்காக இவங்களுக்கும் பங்கு இருக்குது. சோ அதனால கில்ட இவங்களுமே ஒன்னு உருவாக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஜின்ஹோக்கு அவங்க அப்பா ஐடியா எல்லாமே ஓகே தான். ஆனா தெரியாத ஒரு எஸ்ராங் ஹண்டரை இவன் அண்ணனோட பார்ட்னரா வச்சுக்கிட்டா அது இவங்களுக்கு தான் ஆபத்து. அதனால எப்படியாச்சும் இதை நம்ம கைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி பயலுக்குள்ள ஒரு சின்ன ஃபீலிங். அப்படியே கட் பண்ணி நம்ம சங்க காட்டுறாங்க. பையன் எப்பவும் போல டெய்லி குவெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டான். இதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டானா அதை கவுண்ட் பண்ணுச்சு. ஆனா இப்ப சுத்தமா கவுண்ட் பண்ணல. எப்பவும் கிடைக்கிற அந்த டெய்லி ரிவார்ட் தான் கிடைக்கணும் வைங்க. லாஸ்ட் டைம் டெய்லி குவெஸ்ட்ல தான் அவனுக்கு கீ கிடைச்சது அப்படின்ட்டு இந்த டைமும் ஏதாச்சும் கிடைக்குமான்னு செக் பண்ணி பாப்பா. ஒன்னும் பெருசா இல்ல. இப்ப பயலுக்கு பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட் ஏறி இருக்குது. ஆனா அந்த பாயிண்ட்ஸை வச்சு என்ன பண்ண முடியும்? இன்னும் பையன் லெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. சீராங் டஞ்சனுக்கு போய் ஜின்ஹோ காண்டி வேற காத்துக்கிட்டு இருக்கணும். இதை யோசிக்கும் போது அவன் ஃபர்ஸ்ட் டைம் குவெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்லி டெசர்ட்ல ஒரு சென்டிபீடியா கிட்ட மாட்டினா ஞாபகம் இருக்கா? அதுகிட்ட சண்டை போட்டா இவன் லெவல் அதிகமாகும்ல. அப்படி பண்ணலாமான்னு யோசிப்பான். லாஸ்ட் டைம் அவன் பார்க்கும்போது அது பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இந்த லெவல்லாம் அவனுக்கு சுத்தமா பத்தாது. இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹண்டர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதுல பாத்தீங்கன்னா டி ரேங்க் கேட்ல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. நம்ம பயலுக்குள்ள ஒரே குழப்பம், போலாமா வேண்டாமா வேண்டாமா போலாமான்னு. பட் இவன் லெவல பார்க்கணும்ல, அதனால கடுப்புலயே போவான். அப்படியே கட் பண்ணி சாங்க காட்டுறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டஞ்சனுக்குள்ள போய் கையை அளந்துட்டு வந்தாரே ஒரு டீம் லீடர், அவரு தான். மனுஷன் பாத்தீங்கன்னா இன்னுமே ஃபார்ம்ல தான் இருக்காரு. அப்ப அவரோட சிஷ்யன்
வந்து அவரை பத்தி நல்ல விதமா தான் பேசுவான். அவருக்கு வந்து இன்னுமே குற்ற உணர்ச்சி இருக்குது, இந்த மாதிரி இத்தனை பேர்த்த சாக விட்டுட்டோமே அப்படின்னு. அதனால இந்த சொசைட்டிக்கு ஏதாச்சும் இன்னும் பண்ணணுமேன்னு மனுஷன் இன்னுமே போராடுற வெறியில தான் இருக்காரு. அப்படியே அங்க கட் பண்ணி அந்த கிம்ம காட்டுறாங்க. இவனுமே பாத்தீங்கன்னா அந்த டபுள் டஞ்சன்ல மாட்டி தப்பிச்சவன் தான். அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்குது. அவனுக்கும் பாத்தீங்கன்னா டி ரேங்க் டஞ்சனுக்கு போறதுக்கான ரெக்வஸ்ட் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் அவன் வைஃப் வேண்டாம்பா, அவங்க ஃபேமிலியை நல்லபடியா ரன் பண்ணணும், அப்புறம் அவங்களோட மகளை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், அதுக்கு நிறைய காசு தேவைப்படும்ல, அதனால போய் தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன, சரி ரைட்டு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போயிட்டு வாங்க நீர்வா. அப்படியே கட் பண்ணி ஹண்டர்ஸ் கில்டோட ஹெட் குவார்டர்ஸை காட்டுறாங்க. அங்க ஒயிட் டைகர் கில்ட சேர்ந்த இந்த பே யுன்ஹோ இருக்கானே, அவனை சாய் இன்வைட் பண்ணிருப்பான். வந்தவன் காட்டுக்கு கத்திட்டு இருப்பான். எதுக்குன்னா அந்த மார்னிங் ஷோ இன்டர்வியூ ஆக்சுவலா வந்தது சாய்க்கு தான். ஆனா அதை மாத்தி இவனுக்கு கோர்த்து விட்டாங்க. இவனால அந்த மாதிரி இன்டர்வியூ எல்லாம் சமாளிக்க முடியல. இருந்தாலும் கஷ்டப்பட்டு முக்கியமான சமாளிச்சிருப்பான். அதனால தான் இவ்வளவு ஆங்கிரி. சரி, இப்ப எதுக்காக இன்வைட் பண்ணான்னு கேட்டா, யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க சொந்தமா சோலோவா ஒரு கில்ட உருவாக்க போறாங்கல்ல, அந்த மேட்டரை பத்தி தான் சொல்லுவான். ஆனா அது அவனுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். ஆனா அந்த பேக்குக்கு முன்னாடியே தெரியும்னு இவனுக்கும் ஆல்ரெடி தெரியும். பட் அவன் கூப்பிட்டதே வேற ஒரு விஷயத்துக்காக, அதாவது ரகசியத்துக்குள்ள ரகசியம். அப்படியே கட் பண்ணி லீ ஜூஹிய காட்டுறாங்க. அவ இன்னுமே பாத்தீங்கன்னா அப்நார்மலா தான் இருக்கா. சம்பவத்தை நேர்ல பாத்துட்டால அப்படித்தானே இருப்பா. அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணுவாங்க, எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை, பேசாம எல்லாத்தையும் குவிட் பண்ணிட்டு மூடிட்டு வீட்டுக்கு வா, நல்லா என்ஜாய் பண்ணு, பிசினஸ் பாரு, உங்க அப்பா உன்னை நினைச்சு கவலைப்படுறாரு அப்படின்ட்டு லைட்டா ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க. கடுப்பாயி என் லைஃப பாத்துக்க எனக்கு தெரியும், உங்க வேலையை மட்டும் பாருங்கன்ட்டு போனை கட் பண்ணி விட்டுருவா. அவளுக்கே புரியுது எல்லாமே நல்லா தான் போகுது, இன்னும் கொஞ்சம் அவன் முயற்சி பண்ணானா அவளால அவளோட வீக்னஸை விட்டு வெளியில வர முடியும்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த டைம் பாத்தீங்கன்னா அவளுக்குமே அந்த ஹண்டர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து டி ரேங்க் கேட்ட பத்தி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அவ வராளா இல்லையான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா அந்த சாயங்கிறவ சாயோட ஆபீஸ்க்கு அப்படியே வாக்கிங்ல வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல அந்த பேக்கு பையன் வரத பாப்பான். ரெண்டு பேரும் மரியாதைக்காக அப்படி தலையை குனிஞ்சிட்டு தான் போவாங்க. ஆனா அந்த பேக்கு செம கான்ல போவான். அவன் நேரா சாய் கிட்ட போய், இந்த மாதிரி நான் ட்ரைனிங்ல இருக்கும்போது யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷனை சேர்ந்த ஆள் ஒருத்தன் வந்து என்ன அப்ரோச் பண்ணா, அவங்க நியூ கில்டு ஒன்று ஆரம்பிக்க போறாங்க, அதுல என்னைய ஜாயின் பண்ணிக்க சொல்லி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுலயே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்கிட்ட வந்து அவன் சொல்றான்னா டெஃபினட்டா அந்த ஆஃபரை அவன் ரிஜெக்ட் பண்ணிருப்பான்னு. அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ்ம்பா. அப்புறம் அந்த பேக்கு கடுப்புல போனால அது ஏன் எதுக்குன்னு அவன்கிட்ட கேட்பான். அப்படியே கட் பண்ணி அந்த பேக்கை தான் காட்டுறாங்க. ரொம்பவுமே ஃபீலிங்ல சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். மேட்டர் என்னன்னா, இவங்க ஜேஜோ ஐலாண்டுக்கு போய் ஒரு டைம் பயங்கரமா சண்டை போட்டாங்களே, அந்த ரைடு ஆக்சுவலா ஃபெயில்டு. அதனாலேயே அந்த ஐலாண்டை கம்ப்ளீட்டா சீல் பண்ணிட்டாங்க. அந்த தீவுல எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இவங்களுக்கே அப்டேட் வருதாமா. அதனாலே அந்த ஐலாண்டிய மக்கள் எல்லாருமே ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா இவங்க போயிருந்தானே சேர்த்து டேமேஜ் ஆகும். சோ அதான் சாய் என்ன பண்ணிட்டான், மறுபடியும் ஒரு பிளான போட்டு அந்த ஜெஜு ஐலாண்டிய ரீகான்குவர் பண்ணணும்பா. அங்க போனவங்க ஏகப்பட்ட பேர் அவங்க உயிரை விட்டுருக்காங்க. அதுக்கு இவங்க எல்லாரோட சப்போர்ட்டுமே அவனுக்கு தேவை. அதுக்காக இவங்க மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட பேர்த்த சேர்த்திக்கணும். மக்களுமே இத பத்தி அவங்க கருத்தை மாத்தினாதான் இவங்களால அதை பண்ண முடியும். அதுக்காக தான் இவனை இன்டர்வியூக்கு இழுத்து விட்டது. அதுக்கப்புறம் அந்த புது ஹண்டர்ஸ் எல்லாம் வச்சு ட்ரைனிங் கொடுக்கறதுன்னு ஏகப்பட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த தீவுல நீ விட்டது எதுவுமே இல்லையா, நல்லா யோசிச்சு பாரு அப்படின்ட்டு சொன்ன உடனே இப்போ பேக்குக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ஐலாண்ட்ல நடந்த ஏதோ ஒரு மோசமான சம்பவம் அவன் மைண்ட்ல வந்துட்டு போகுது. யோன்சோக் பியோங்க்னு ரெண்டு பேர்த்தோட பேரை சொல்லுவான். அவனுக்கு ரொம்பவுமே கவலையா இருக்கும். ஏன்னா யோன்சோக் அந்த ஐலாண்ட்ல இறந்துட்டான். அப்படியே கட் பண்ணா ஏதோ ஒரு மூத்திர சந்துக்குள்ள காட்டுறாங்க. இந்த மாதிரி கொடூரமா ஒருத்தன் மூஞ்ச வச்சுக்கிட்டு இன்னொருத்தன் கிட்ட அவங்க சாகணும்னு யாரையோ கொல்ல சொல்லிட்டு இருக்கான். யாரு என்னன்னு இப்ப தெரியாது, பின்னாடி ரிவீல் பண்ணுவாங்க. ஐ மீன் அப்புறமா ரிவீல் பண்ணுவாங்க. அப்படியே கட் பண்ணா காலங்காத்தால நம்ம பையன் மறுபடியும் ரைடுக்காண்டி கிளம்புறான். அவன் தங்கச்சியால நம்பவே முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ரைடுக்குன்னு போனான்னா திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 10 நாள் 15 நாள் நல்லா ரெஸ்ட் எடுப்பான். ஐ மீன் அடிபட்டு அங்க ட்ரீட்மெண்ட்ல இருப்பான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவான், யாராச்சும் ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் போவான். ஆனா இப்ப அடிக்கடி ரைடுக்கு போறான். அடி உத குத்து குமா குத்துன்னு அவனுக்கு எதுவுமே விழுகிறது இல்ல. ஜிம்முக்கு போய் பாடியை நல்லா ஃபிட் பண்ணிட்டு அடாக்கனா அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுவான். இந்த மாதிரி எல்லாம் இருந்தா தானே அவங்க லைஃப ஸ்டெடியா வாழ முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப மோசம். அவன் கஞ்சத்தனம் பண்ணி தான் ஒவ்வொரு செலவு பண்ணுவான். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்ல. அதான் தலைவன் இப்ப மாஸ்க் காட்டிட்டு இருக்கானே. சரி, போகும்போது எப்பவுமே பேக்ல ஏகப்பட்ட ஐட்டத்தை அள்ளி வச்சுட்டு போவான். இப்ப வெறுங்கையோட போறானேன்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் கடைக்கு தான் போறேன்ட்டு போவான். ஆளை பார்த்தா கடைக்கு போற மாதிரி தெரியல. அப்படியே கட் பண்ணா நம்ம பழைய லீடர் சாங் இருக்காரு, அதான் ஒத்த கை போனவர். அவரை பத்தி அப்படியே யோசிச்சுக்கிட்டே வருவாரு. என்னன்னா இப்ப அவர்கிட்ட மேஜிக் பவர் இருக்குது. அவர் ஒரு ஸ்வாட்ஸ்மேன் அண்ட் அது மட்டும் இல்லாம மார்ஷல் ஆர்ட்ஸும் அவர் கத்துக்கிட்டாரு. அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட ஒன்னும் கிட்ட முடியாது. பட் மேஜிக்கை யூஸ் பண்ணி தான் ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே வரும்போதுதான் அங்க நம்ம சங்க மீட் பண்ணுவாரு. ரெண்டு பேரும் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்பதான் மீட் பண்றாங்க. அண்ட் பைய பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்ல, இப்ப பயங்கர ஸ்மார்ட்டா மாறிட்டானா. என்ன ஒரு மாற்றம், சூப்பரா செமையா மாறிட்டியாப்பா. ஆமா, உனக்கு தான் ஒத்த கால் போச்சே, எப்படி ரிட்டர்ன் வந்துச்சுன்னு கேட்டவொடனே எனக்கு தெரியல, நான் ஹாஸ்பிட்டல்ல கண்ணை திறந்து பார்க்கும்போது எனக்கு கால் இருந்துச்சேம்பா. அப்படின்னா ஏதாச்சும் ஹை ரேங்க் ஹீலர் வந்து இவனோட காலை கலெக்ட் பண்ணி இவனுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுருப்பாங்கிற மாதிரி சொல்லுவாரு. பட் என்னமோ ஒண்ணு, பைய கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டான்ல, அதுவே அவருக்கு பெரிய சந்தோஷம் தான். ஆனா பாவம் அவரோட கை தான் இப்படி காத்துல மிதந்துகிட்டு இருக்குது. அண்ட் சொல்ல போனா இப்ப அவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஒரு கை போனா என்ன, இன்னொரு கை இருக்குது. அண்ட் என்னோட மன உறுதி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குது. சரி, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டா அசோசியேஷன்ல இருந்து என்னை கூப்பிட்டுருக்காங்க பாரு, உங்களையுமோ. சரி ஓகேன்ட்டு போய் பார்த்தா ஜூஹி அங்கதான் இருப்பா. அப்ப அந்த கிம்
இருப்பான், காங் அங்கதான் இருப்பான். இப்படி பழைய டபுள் டஞ்சன்ல வந்த அதே டீம் அங்க வந்திருப்பாங்க. ஐ மீன் உயிரோட மிஸ் ஆனவங்க. அதுல மெயினா காங்குக்கும் கிம்முக்கும் சாங்க சுத்தம் புரியல. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக அவர் ஒருத்தனை பலி கொடுத்துட்டு வந்திருக்காரு. அண்ட் இவரால தான் அங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்கன்னு வேற அவங்களுக்கு கோவம். ஆனா மறுபடியும் இந்த 5 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரே ரைடுக்கு போவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அங்க ஜூஹிக்கு நம்ம சங்க பார்த்தால செம ஹாப்பி. அந்த ஆளே வேற டோட்டல் டிஃபரெண்டா இருக்கானா. ஹைட்டும் நல்லா வளர்ந்துட்டான். உன்னை ஹாஸ்பிட்டல்ல நான் பார்க்க வந்தேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பா. அந்த டைம் திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு கூட்டம் வரும். அதுவும் ஒரு 3 பயங்கரமான ஜெயில் கைதிங்க வருவானுங்க. ரொம்ப ரொம்ப மோசமானவனுங்க. கூப்பிட்டு வந்த இவரு பேர் தான் காங் டஷிக். சரி, இப்போ இந்த ரைடுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க யாரு, அவங்க யாரு, அவங்க எல்லாம் யாருன்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கூப்பிட்டு வந்திருக்க ஒரு 3 ஜெயில் கைதிங்க பிரிசனர் சப்ஸ்டிடியூட் ஹண்டர்ஸ். இன்னைக்கு இவங்க கூட சேர்ந்து அந்த டஞ்சனுக்குள்ள வர போறாங்க. நார்மலா ஒரு நல்லவன் கூட உள்ள விட்டாலே செத்து பொழைச்சு உள்ள இருந்து வெளியில வந்திருக்காங்க. ஏன் கடைசியா நம்ம பைய போனானே ஒரு கூட்டம், அவனுங்க எல்லாம் என்னென்ன வேலை பண்ணானுங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கிரிமினல்ஸ் கூட உள்ள விட்டாங்கன்னா உள்ள என்ன சம்பவம் நடந்தாலும் ஒன்னும் தெரியாது. அவங்க ஆக்சுவலா இங்க வந்திருக்கிறது தண்டனையை குறைக்கிறதுக்காகவாமா. அதனால கண்டிப்பா பிரச்சனை பண்ண மாட்டாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா. அட ஹண்டர்ஸ் எல்லாம் இப்ப ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதனால தான் வேற வழி இல்லாம கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அவருக்கு செம கடுப்பாகும். அதுக்கப்புறம் அந்த காங் டஷிக்னு சொன்னானே, அவன் பாத்தீங்கன்னா ஒரு பி ரேங்க் ஹண்டர். அவன் தான் அவங்க எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண போறான். எவ்வளவு நிலைமை மோசமானாலும் அவன் ஹேண்டில் பண்ணிவானாமா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சங்குக்கும் சாங்குக்கும் ஏதோ சரியில்லைன்னு தோணுது. நம்ம சங்கு ஜூஹிய நீ வரவே வேண்டாம், பேசாம இங்க இருந்து போயிரு, வந்திருக்கவன் எவனுமே சரியில்லை அப்படின்னு சொன்னா, அப்ப நீ என்னடா பண்ணுவேன்னு கேட்டா, நான் 100% போவேன் அப்படின்னு. அப்ப நானும் வருவேன்பா. இப்ப அவனுங்களோட கை விலங்க வேற கழட்டி விட்டுட்டானுங்க. கொஞ்சம் ஆட்டம் போடுவானுங்க போல. ஆனா காங்கு மகனுகளா ஒழுக்கமா உள்ள வரணும். ஏதாச்சும் தேவையில்லாத சில்லறத்தனம் பண்ணிட்டு இருந்தீங்க, தூக்கி போட்டு என் சூவை வச்சே உங்க பல்ல விளக்கி விட்டுருவேன், ஓகே அப்படின்னு உடனே இழிப்பானுங்க. அதுக்கப்புறம் காங்கு இவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், அந்த தடிமாடுகளை நான் பாத்துக்கிறேன், நீங்க என்ன பண்ணுமோ அதை எப்போ போல பண்ணுங்க, ஒரி பண்ண வேண்டாமா. இப்ப என்னன்னா இந்த ரைடை லீட் பண்ணி கொண்டு போகணும்னா அதுக்கு ஒரு லீடர் தேவை. இவன் அவங்கள பாத்துக்கிறதுக்கும் இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கும் தான் வந்திருக்கான். மத்தபடி அந்த காங் டஷிக்கால லீட் பண்ண முடியாது. சோ சாங்கு நானே லீட் பண்ணிக்கிறேன், உங்க எல்லாத்துக்கும் ஓகேவான உடனே நம்மளால தாராளமா பண்ணுங்க நீர்வான். உடனே அவர் தலை குனிஞ்சு, என்னால 7 பேர் போன டைம் செத்து போனாங்க, அது நான் பண்ண பெரிய தப்பு. ஆனா உன்னாலதான் இப்ப 6 பேர் தப்பிச்சு வந்திருக்கோம். இன்னும் என் மேல நம்பிக்கை வச்சு என்னைய லீடா அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி அப்படின்னு ரொம்ப மரியாதையா பேசுவாரு. அதெல்லாம் எதுக்கு, ஃப்ரீயா விடுங்கப்பா. இவன் மட்டும் ஒத்துக்கிட்டா பத்தாதே, மத்தவங்களும் ஒத்துக்கணுமே. அவங்க கிட்ட கேட்டா அந்த கிம் என்னமோ பண்ணி தொலைங்காமா. அப்ப அந்த காங்க பாத்தீங்கன்னா நம்ம பையில குரு 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 குருன்னு லுக்கூட்டுட்டே இருப்பான். இவன் கிட்ட ஏதோ வினோதமா இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் சரி ரைட்டுன்னு எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்களோட டி ரேங்க் ரைட ஸ்டார்ட் பண்றாங்க. உள்ளுக்குள்ள போன உடனே எந்தெந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து செப்பல்ஸ்ல அடிக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.